நான் உங்க பிரேமலதா வாசுதேவன் பேசுறேன். வெல்கம் டு VP's Math Solution Children. Today we are going to see Tamil Nadu 10th class, okay? Unit 7 mensuration chapter la exercise 7.5 which is a multiple choice question. But today நம்ம என்ன பண்ண போறோமா, just question அந்த ஆன்சரை மட்டும் போட போறோம். நீங்க இங்க வந்து பைன்னு இருக்கும் ஆன்சர்ல 136 பை 280 பை அந்த மாதிரி இருந்தா பைக்கு 22/7 போட்டு மல்டிப்ளை பண்ண வேண்டாம். அதுக்கேத்த மாதிரி ஆன்சர் அந்த 4 சாய்ஸ்ல கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கேத்த மாதிரி இங்க போட்டிருக்கோம். ஓகே, இது போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஃபார்முலா எல்லாம் படிச்சுட்டு இத வாங்க, இது பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 7.5 எக்ஸசைஸ்ல the curved surface area of a right circular cone of height 15 cm and base diameter 16 cm is curved surface area of a right circular cone கேட்டிருக்கான். அதுல ஆப்ஷன் 4 கொடுத்து எதுன்னு கேட்டிருக்கான். ஓகேவா, என்ன கொடுத்திருக்கான்? ஹைட் 15 சென்டிமீட்டர், டயாமீட்டர் 16 சென்டிமீட்டர். டயாமீட்டர் என்ன பார்த்திருக்குமா? twice the radius, 2 times the radius equal to 16 centimeter. So r equal to 8 centimeter. ஓகேவா, இப்ப curved surface area of a cone, இது கோன் ப்ராப்ளம் தானேமா? கோன் is pi rl square units. So pi அப்படியே வச்சுக்கிறோம், into l கண்டுபிடிக்கணும். l ஃபார்முலா என்னமா? square root of h square plus r square, slant height. So இத கண்டுபிடிச்சா 17 வருது. So 8 pi, 8 வந்து r ஓட வேல்யூ. So into இந்த 17 வந்து l ஓட வேல்யூ. So 8 pi into 17 gives you 136 pi centimeter square. Next question ma, if two solid hemispheres of same base radius r units are joined together along their bases, then the curved surface area of this new solid is. என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு சாலிட் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிறாங்கம்மா. மேல கிரீன் கலர்ல வரைஞ்சிருக்கோம்ல, அது ஒரு ஹெமிஸ்பியர். கீழே பிங்க் கலர்ல வரைஞ்சிருக்கோம்ல, அது ஒரு ஹெமிஸ்பியர்மா. இப்ப என்னன்னா, இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே, இந்த பேஸ் ரேடியஸ் ரெண்டுத்துக்குமே சேம் ஆர். இந்த பேஸ் ரேடியஸ் இடத்துல ரெண்டுத்தையும் ஒட்ட வைக்கிறாங்க, ஜாயின் பண்றாங்க. அப்ப நியூ சாலிட் என்ன ஃபார்ம் ஆகுது? ஒரு ஸ்பியர் ஃபார்ம் ஆகுது. இதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கேக்குறாங்க, அவ்வளவுதான். So two hemispheres of same base radius r units are joined, then it is a sphere. அப்ப அந்த நியூ சாலிட் ஸ்பியர், ஸ்பியரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்னமா? அதான் ஆன்சர், 4 pi r square square units. That's all children. Third question, the height of a right circular cone whose radius is 15 centimeter and slant height is 3 centimeter will be. அப்ப height of a right circular cone கண்டுபிடிக்கணுமா? கோன் ப்ராப்ளம். இதுதான் உங்களோட கோனு, இது ஆக்சிஸ், இது h ஹைட், இது ரேடியஸ், இது ஸ்லாண்ட் ஹைட் l. l வந்து 13 சென்டிமீட்டர் கொடுத்துட்டா, r வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். இப்ப நம்ம ஏற்கனவே தெரியும் இந்த இடம் எப்பவுமே 90 டிகிரி. சோ இது என்னமா? ரைட் சர்க்குலர் கோன். சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது இந்த இடத்துல 90 டிகிரி. எல்ங்கிறது ஹைபோட்டெனியூஸ். சோ l ஸ்கொயர் ஈக்குவல் டு h ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர். பைத்தாகோரஸ் ஆர் பித்தாகோரஸ் தியரம் படி. அப்ப h ஸ்கொயர் என்ன? l ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர். l க்கு 13 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, r க்கு 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டு h ஸ்கொயர் இஸ் this. அப்ப h னா take the square root. It is coming to be 12 centimeters. Fourth question ma, if the radius of the base of a right circular cylinder is halved keeping the same height, then the ratio of the volume of the cylinder thus obtained to the volume of the original cylinder is கேக்குறாங்க. அதாவது என்னன்னா, ஒரு சிலிண்டர் இருக்குமா, ஓகேவா, அதுக்கு ரேடியஸ் ஹைட் r h ரெஸ்பெக்டிவ்லிமா. அதோட வால்யூம் v1 என்ன? pi r square h cubic units children. எழுதிட்டோம். இப்ப இன்னொரு சிலிண்டர் ஃபார்ம் பண்றாங்க. எப்படின்னா, the radius of the base of a right circular cylinder is halved. halvedனா பாதியாக்கிறாங்க, keeping the same height. அப்போ ரேடியஸ் வந்து பாதியாயிடுது, r/2. ஹைட் h அப்படியே இருக்கு. அப்போ புது சிலிண்டரோட வால்யூம் என்ன? பை, r இருக்கிற இடத்துக்கு r/2. ஏன்னா ரேடியஸ் இஸ் ஹாஃப்னு கொடுத்திருக்காங்க. சோ r க்கு பதில் r/2, இங்க pi r ஸ்கொயர் வரும். சோ r/2 the whole square into h cubic units. இத சிம்பிளிஃபை பண்ணிட்டு required ratio வந்து v2 is to v1 கண்டுபிடிக்கணும். சோ v2 divided by v1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா, v2 யும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, v1 யும் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க, வால்யூம் you are getting 1/4. so v2 is to v1 is 1 is to 4. ஆன்சர் அதாம்மா. நெக்ஸ்ட், the total surface area of a cylinder whose radius is 1/3 of its height is. So total surface area of a cylinder கண்டுபிடிக்கணும். அதோட ரேடியஸ் என்ன?
h by 3. 1 by 3 of its h by 3, where h is the height. இப்போ total surface area of a cylinder formula எழுத தெரியணுமா? எழுதிட்டு r இருக்கிற இடத்துல எல்லாம் h by 3, h இருக்கிற இடத்துல h போட்டுட்டு simplify பண்ணீங்கன்னா 8 pi h square by 9 square units. 6th question மா. இதுதான் answer 5th க்கு. 6th க்கு போறோம். In a hollow cylinder, the sum of the external and internal radius is 14 and the width is 4 cm. If its height is 20 cm, the volume of the material in it is. Volume of the material in it is na அந்த hollow cylinder ஓட capacity. அந்த hollow cylinder குள்ள என்ன மெட்டீரியல் வைக்கிறோமோ அது கண்டுபிடிக்கணும், அந்த வால்யூமை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். So hollow cylinderக்கு external radius capital R, internal radius small r. Sum of the radius external internal வந்து 14. அப்ப r plus capital R plus small r is 14. Width நம்ம actually capital R minus small r தான் width எப்பவுமே. So is 4 cm. அதுவும் கொடுத்துறாங்க width. அப்போ ஆரும் கண்டுபிடிக்கணும், capital R small r add பண்ணுங்க. 2r plus r minus small r will be getting cancelled. 14 plus 4 is 18. So 2r equal to 18. இது ரெண்டையும் add பண்ணீங்கன்னா 2 capital R equal to 18 வரும். capital R is 9. இந்த capital R equation 1லயோ 2லயோ substitute பண்ணீங்கன்னா small r கிடைக்கும். பாருங்க, equation 1ல நான் substitute பண்ணியிருக்கேன். So capital R is 9 plus small r equal to 14. So small r is 14 minus 9. It is 5 centimeter மா. இப்போ அவன் என்ன கேக்குறான், the volume of the material in it is. That is volume of the material in it னா volume தான் கேக்குறான் அந்த hollow cylinderக்கு. So pi into capital R square minus small r square within bracket into h cubic units. So pi capital R க்கு 9, small r க்கு என்னமா small r க்கு 5, அப்புறம் h க்கு 20. Substitute பண்ணி multiply பண்ணீங்கன்னா 1120 pi centimeter cube வரும். இது ஒரு வே. அடுத்து இது a square minus b square மாதிரி இருக்காமா, a plus b into a minus b கூட பண்ணலாம். r plus r into r minus r. அப்ப அப்படி பண்றதா இருந்தா கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் என்ன பண்ண வேண்டாம், கண்டுபிடிக்க வேண்டாம். இந்த ஸ்டெப்புக்கு அடுத்தே இந்த ஈக்குவேஷன் 1 2 இருக்குல்லமா, அதுக்கு அடுத்தே நம்ம என்ன பண்ணிடலாம், இது மாதிரி ப்ரொசீட் பண்ணிடலாம். So capital R plus r into capital R minus r, because a square minus b square இருக்கு. a square minus b square is a plus b into a minus b into h. So r plus r is 14, r minus r is 4 into h is 20. அப்படியே மல்டிப்ளை பண்ணா இதுலன்னா இது கொடுத்துட்டு கேபிட்டல் ஆரோ ஸ்மால் ஆரோ கேட்டா இந்த மாதிரி find the internal external radius and hence find the volume னு கேட்டா ஒரு 5 மார்க் क्वेश्चनலயோ 2 மார்க் क्वेश्चनலயோ கேட்டா இந்த மாதிரி போடணும். இல்லனா ஸ்ட்ரைட்டா இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து 1 2 எழுதுறீங்கலமா, இந்த ஸ்டெப் போட்டுறலாம். ஓகே. 7th question ma, if the radius of the base of a cone is tripled and the height is doubled, then the volume is. Radius is tripled ன்னு சொல்றாங்க. அப்போ 3 times the radius, 3r new radius. Height is doubled ன்னு சொல்றாங்க. அப்போ 2h height. Find the volume of the cone ன்னு கேக்குறாங்க. 1/3 pi r square h cubic unit. So 1/3 pi r square and instead of r it is 3r the whole square. Height என்னமா 2h. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு இது மாதிரி கிடைக்குது. பட் அவங்க என்னன்னா then the volume is அதுல வந்து 18 times அப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், volume of the cone 1/3 pi r square h தானே, that into remaining value எழுதுறீங்க. So 18 times volume of the cone. So 18 times தான் உன்னோட choice answerல. The total surface area of a hemisphere is how much times the square of its radius. So hemisphere problem, total surface area of a hemisphere is 3 pi r square square units. இப்போ என்ன கேக்குறான் பாரு, how much times the total surface areaங்கிறது ஓகேவா of a hemisphere. Okay, இதான் total surface area of a hemisphere is how much times the square of the radius. How much times the square of the radius na r square தான் square of the radius. So 3 pi into square of its radius. அப்ப எத்தனை டைம் வருது, 3 pi டைம்னு வருது. இந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணணும். புரியுதாமா? 9th question. A solid sphere of a radius x centimeter is melted and cast into a shape of a solid cone of same radius. The height of the cone is. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறாங்க, அதோட ரேடியஸ் வந்து x சென்டிமீட்டர். அதை மெல்ட் பண்ணி என்ன பண்றாங்க, ஒரு கோன் ஷேப்ல இருக்கிற ஒரு இதுல ஊத்துறாங்க. அந்த மெல்ட் பண்ணத
ஊத்துனா உனக்கு அதே சேம் ரேடியஸ் தான். இங்க எக்ஸ்னா இதுக்கும் இந்த கோனுக்கும் எக்ஸ் ரேடியஸ் தான். ஆனா அதோட ஹைட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஸ்மால் ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் தட் இஸ் given to be x சென்டிமீட்டர் ஹியர். போன ப்ராப்ளம்லாம் 5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் கொடுக்குற மாதிரி இங்க எக்ஸ் சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்ன 4/3 pi r cube cubic units. ஆனா r ஓட வேல்யூ என்ன x இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 4/3 pi into x cube. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போமா இந்த ஸ்பியரை உருக்கி ஒரு கோன் ஷேப்ல இருக்கிற ஒரு இதுல ஊத்துறாங்க. ஓகேவா? கோன் ஃபார்ம் பண்றாங்க. அந்த மோல்டுக்குள்ள இது பண்ணி காஸ்ட் இருக்குதுக்குள்ள. அப்போ கோன் ஃபார்ம் ஆகும். ரேடியஸ் ஆஃப் த கோன் எக்ஸ். ஹைட் வந்து ஹெச் என்னன்னு தெரியாது. ஹெச் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ வால்யூம் ஆஃப் த கோன் என்ன 1/3 pi r square h. ஓகேவா? ஆனா r என்ன எக்ஸ். அதனால எக்ஸ் சப்ஸ்டிடியூட் பண்றீங்க. இப்போ வால்யூம் ஆஃப் த கோனும் வால்யூம் ஆஃப் த ஸ்பியரும் சேமா தான் இருக்கும். ஓகேவாமா? அப்ப என்ன ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றீங்க. ஏன்னா இதை உருக்கி தான் இதுல ஊத்தி இதோட கெப்பாசிட்டி இதோட கெப்பாசிட்டி. ஓகேவா? அப்போ இது ரெண்டும் சேமா இருக்கும். இதுல இருந்து ஹெச் என்னன்னு எடுத்தீங்கன்னா it is coming to be 4x. So it is 4x centimeter children. 10th question ma. Frustum problem varum. A frustum of a right circular cone is of height 16 centimeter. Radius of its ends are 8 centimeter and 20 centimeter. Then find the volume of the frustum. Height கொடுத்துட்டாங்கம்மா. அடுத்து எண்ட்ஸ்ல இருக்கிற ரேடியை அப்படின்னு கொடுத்துறாங்க. பாட்டம் டாப்ல இருக்க ரேடியை வந்து என்னம்மா 8 1 21 கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ஸோ சின்னதா இருக்கிறது ஸ்மால் ஆர் எடுத்துக்கும், பெருசா இருக்கிறது கேபிட்டல் ஆர் எடுத்துக்கும். ஸோ ஹெச் இஸ் 16, ஸ்மால் ஆர் இஸ் 8 சென்டிமீட்டர், கேபிட்டல் ஆர் இஸ் 20 சென்டிமீட்டர். வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் என்னமா pi h by 3 within bracket capital R square capital R into small r plus small r square எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம் cubic units. ஸோ pi by 3 ஏன்னா அங்க பை தான் இருக்கு ஆன்சர்ல, அதனால பைக்கு 22/7 போடல. ஓகேவா? இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். திரும்பவும் சொல்றேன், 4 சாய்ஸ் கொடுத்து ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணணும். அங்க பைனே இருக்கிறதுனால நம்ம 22/7 போடல. ஸோ பை h by 3 r square plus r into r plus r square. இங்க கேபிட்டல் ஆர், இங்க ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் into ஸ்மால் ஆர். எல்லாத்துக்கும் h ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்றீங்க. பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணா மல்டிப்ளை பண்ணா 3328 pi சென்டிமீட்டர் கியூப் வருது. இதான் உங்களோட ஆன்சர். அடுத்து a shuttlecock used for playing badminton has a shape of the combination of. உங்களுக்கே தெரியும் அது வந்து ஒரு frustum of a cone and hemisphere. நீங்க அடிப்பீங்க இல்லையா ஷட்டில்காக், அது எப்படி இருக்குமா ஒரு frustum அப்புறம் ஒரு ஹெமிஸ்பியர் மாதிரி இருக்கும். ஸோ டி தான் ஆன்சர். இதுக்கு எதுவும் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 12th question ma. A spherical ball of radius r1 units is melted to make 8 identical balls each of radius r2 units. Then ratio of the radius r1 is to r2 கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெரிக்கல் பால் இருக்கு, ரேடியஸ் r1. அதோட வால்யூம் என்னன்னு பாத்துக்கிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பெரிக்கல் பால் வித் ரேடியஸ் r1 வந்து 4/3. ஆக்சுவலி பை ஆர் கியூப் இருக்கணும், இங்க ரேடியஸ் r1ங்கிறதுனால 4/3 pi r1 cube cubic units எழுதிக்கிறாங்க. இப்போ என்னன்னா வால்யூம் ஆஃப் 8 ஸ்பெரிக்கல் பால்ஸ் ஆஃப் ரேடியஸ் r2. எல்லாத்தையும் 8 ஒன்னு எல்லாமே ஈக்குவல்மா, ஐடென்டிக்கல்னு சொல்றாங்க. ஒன்னுத்தோட வால்யூம் இன்டூ 8 போட்டாவே 8 ஸ்பெரிக்கல் பால்ஸ் ஐடென்டிக்கல் பால்ஸோட வால்யூம் டுகெதர் கிடைச்சிடும். ஸோ 8 இன்டூ r2 ரேடியஸோட இருக்க ஒவ்வொரு என்னம்மா 8 பால்ஸோட வால்யூம் என்ன 4/3 pi r2 cube cubic units வரும். இப்போ a spherical ball is melted to make 8 new identical balls. அதானே இந்த ஸ்பெரிக்கல் பால் தான் என்ன பண்ணோம் உருக்கி அதுல இருந்து 8 ஸ்பெரிக்கல் ஐடென்டிக்கல் பால்ஸ் இந்த r2 ரேடியஸோட பண்றோம். அப்போ இது ரெண்டுத்தோட வால்யூம் சேமா தானமா இருக்கும். ஸோ ஈக்குவேட் பண்றீங்க. ஈக்குவேட் பண்ணிட்டு இதுல இருந்து r1 cube divided by r2 cube எடுத்தா உனக்கு 8/1 வருது. கியூப் ரூட் எடுக்கிற ரெண்டு பக்கமும் கியூப் ரூட் எடுத்தா r1/r2 equal to 2/1. ஏன்னா 2 கியூப் தான் 8, 1 கியூப் தான் 1. அப்போ r1 is to r2 is 2:1 ரேஷியோல இருக்கு அந்த ரேடியஸ். இதாம்மா உங்களோட சாய்ஸ். நெக்ஸ்ட் the volume in centimeter cube of the greatest sphere that can be cut off from cylindrical log of wood of base radius 1 centimeter and height 5 centimeter. 5 centimeter is radius of the cylindrical log wood. இது வந்து இத log woodனா இத படுக்க வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான், உருட்டி விட்டுருப்பாங்க cylindrical log wood.
அப்போ இதோட ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர், இதோட ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர். இப்போ என்னன்னா diameter of the sphere of greatest volume cut off that can be cut off on the cylinder. இதுல இருந்து greatest volumeக்கு அந்த நம்ம ஸ்பியர் கட் பண்றப்ப என்ன ஆகுமா உங்களுக்கு, you will be getting the radius to be 2 centimeter, sorry, the diameter to be 2 centimeter, radius to be 1 centimeter. அப்பதான் உனக்கு greatest volume கிடைக்கும். அப்ப என்ன பண்ற, r equal to 1 centimeter, diameter is 2 centimeter. இதை தான் கட் பண்றோம். ஓகேவா? அப்போ r equal to 1 னா வால்யூம் என்னமா 4/3 pi r cube. r இருக்கிற இடத்துல 1 போட்டீங்கன்னா 4/3 pi centimeter cube வந்துரும். இதுதான் உங்க ஆப்ஷன். 14th question ma, the height and radius of the cone of which the frustum is a part are h1 units and r1 units respectively. Height of the frustum is h2 units and the radius of the smaller base is r2 units. If h2 is to h1 is 1 is to 2, then r2 is to r1 is. First என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கோன் இருக்குமா, the height and radius of a cone of which the frustum is a part. இந்த ஒரு கோன்ல இருந்தா frustum ஃபார்ம் பண்றாங்க. ஓகேவா? அதோட ஹைட்டும் ரேடியஸும் என்னன்னா r1 and h1 respectively. அப்ப கோன் with height h1 and radius r1 equal. அப்புறம் என்ன பண்றாங்கம்மா, the frustum is formed by cutting the, எப்படி ஃபார்ம் பண்றாங்க இந்த frustum, by cutting the cone parallel to its base. அதோட பேஸ்க்கு parallel ஒரு இது கட் பண்றாங்க. ஓகேவா? ரிசல்ட்டிங் இன் a smaller base with height h2 and radius r2. அப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, h2 is to h1 is 1 is to 2. அப்படின்னா h2 by h1 is 1 divided by 2. அப்ப h2 என்ன, h1 by 2. அப்ப இதுதான் h1 னா, இதுதான் h1 னா இதுல பாதி தான் h2. இது இந்த AB கட் பண்ணுது, இந்த AB இருக்குல்லம்மா, அதுக்கு கீழே இருக்கிறது என்னம்மா h1 by 2, OAவும் h1 by 2, ACயும் h1 by 2. இந்த மாதிரி பாதியா இருக்கும். h1 கட் பண்ண ரெண்டு, அதாவது மிடில் பாயிண்ட்ல இந்த லைன் கட் ஆயிருக்கும். The cone is cut at middle height. Therefore, triangle OAB and triangle OCD are similar triangles by AA similarity. நான் உங்களுக்கு அந்த ஜியோமெட்ரி போடுறப்ப இந்த AA similarity பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு AB by CD equal to OA by என்னமா OC இருக்கும். அப்போ இந்த சின்ன இது ரேடியஸ் வந்து R2 தானமா, இது வந்து H2. ஓகேவா? AB க்கு R2, OA வந்து என்னமா H1 by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. அடுத்து OC இருக்கிற இடத்துல என்னமா H1, CD இருக்கிற இடத்துல R1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு R2 by R1 equal to 1 by 2. So R2 is to R1 is 1 is to 2 ratio la varuma. This is the answer. Last question ma. The ratio of the volume of a cylinder, a cone and a sphere, if each has the same diameter and same height is. என்ன சொல்லிருக்காங்க, diameter of cylinder, cone, sphere எல்லாமே 2r என்னமா equal to d, எல்லாமே equal. ஓகேவா? height of the cylinder and height of the cone வந்து h. அப்போ என்ன சொல்றாங்க உனக்கு, the diameter and the heights are equal சொல்றாங்க. If each has the same diameter and same height, so same diameter same height na h equal to d diameter, that is 2r அப்படின்னு இருந்தா இப்போ மூணுத்துக்கும் நம்ம வால்யூம் கண்டுபிடிப்போமா. ஏன்னா அவங்க ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிலிண்டர் கேட்டிருக்காங்க, V சிலிண்டர், V கோன், V ஸ்பியர். V சிலிண்டர் இஸ் டு V கோன் இஸ் டு V ஸ்பியர் எழுதணும். பட் நான் ஃபர்ஸ்ட் கோன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் என்னமா 1/3 pi r square h. ஆனா h என்ன 2r, so 2r எழுதிடுவேன். அடுத்துமா வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்னமா V சிலிண்டர்னு கீழே எழுதிக்கிறோம். so pi r square h cubic units, வால்யூம் எல்லாமே cubic units. ஆனா h என்னமா 2r. அடுத்து V ஸ்பியரோட வால்யூம் என்னமா 4/3 pi r cube cubic units. இப்போ V cylinder is to V cone is to V sphere எழுதுனா நமக்கு இது எல்லாத்தோட வால்யூம் இங்க எழுதிருவீங்க.
இங்க மல்டிப்ளைங் ஈச் டேர்ம் பை 3 பை, ஏன்னா டினாமினேட்டர்ல 3 இருக்குல்ல, 3 டிவைடட் பை 2 பை ஆர் கியூப். டிவைட் பண்ணா உனக்கு என்ன இருக்குமா, 3:1:2 வரும். ஏன்னா இங்க 2 பை ஆர் கியூபால டிவைட் பண்ணீங்கன்னா காமனா இருக்குன்னு 1:1/3:2/3 வரும். அகைன் நீங்க என்ன பண்ணும், 3ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3:1:2 வரும். ஓகேவா? By this we finish this unit, children. All the best. We'll see the next chapter in the next video.